ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் என்பது கொழுப்படுத்த வீண் செலவு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களது மீனவர்கள் பாதிக்கப்படும் போது வராத மத்திய அரசு தங்களின் கனிம வளங்களை சுரண்டுவதற்காக மட்டும் ஒரே நாடு என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதால் தேர்தலில் செலவு மிச்சமாக வாய்ப்பில்லை என்று கூறிய சீமான், இது கொழுப்படுத்த வீண் செலவு என விமர்சித்தார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட தராத மத்திய அரசு தேசப்பற்று குறித்தும் இறையாண்மை குறித்தும் பேச அருகதையில்லை என்றும் அவர் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் யாருடனாவது கூட்டணி வைப்பீர்களா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, தனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல் பிடிக்கும், சண்டை போடுவது என்றால் தனித்துதான் போடுவேன் என்றும் சீமான் கூறினார். பூச்சாண்டி ஒரே நாடுன்னா தேர்தல் செலவு மிச்சமாகும். எப்படி ஆகும்? இப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள்ட்ட எழுப்புறேன், இதன் மூலமா நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப கர்நாடகால ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கோங்க. ஐயா குமாரசாமி எல்லாம் முன்னாடி தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார். அந்த மாநில ஆட்சி இப்ப கலைஞ்சிருச்சு. அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலா மொத்தமா பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாருக்கும் கலைச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா? ஒரு உறுப்பினர் இறந்துட்டாரு, தொகுதிக்கு மட்டுமா இல்ல மொத்த நாட்டுக்கும் தேர்தல்ல? இப்போ உங்க ஆட்சிய ஐயா மோடி, உங்க ஆட்சிய சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கோவிச்சுட்டு வெளியில போயிட்டாரு, ஆட்சி கலைஞ்சிருச்சு. இப்ப எப்படிங்க? பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்ல மொத்த மாநிலத்துக்கும் கலப்பு தேர்தல் ஐயா? இது கொழுப்படுத்த வீண் செலவா? ஐயா, தமிழ்நாடு சட்டசபைக்குன்னு தேர்தலுக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல, அதுதானே செலவு பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்குன்னு நிதி ஒதுக்குவீங்க, அதைத்தானே செலவு பண்ணுவீங்க. இதுல எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க? அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்க? எங்க காசை வீணடிக்காதவர்களா மகாராஷ்டிரா?